இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய டீடைல் எதெல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணணும், ஸோ எப்படி ஃபில் பண்ணணும், இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்டோட வேல்யூ வந்து அபோவ் 50,000க்கு மேல இருந்தது அப்படின்னா அந்த டாக்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்றது, அதாவது 50,000க்கு மேல இருந்தது அப்படின்னா நமக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. அந்த டாக்ஸ் வந்து பிடிக்காம எப்படி நம்ம வந்துட்டு இந்த கிளைமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய டீட்டெயில் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து லிங்க்கில் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் உள்ள லிங்க் பண்ண பிறகு உங்களோட ஆதார் கார்டில் எந்த கரெக்ஷனும் பண்ணியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கேஒய்சியில் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு அமௌண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் 50,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா பேன் கார்டு வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் 15Gயும் ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபார்ம் 15G வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணும்போது இப்போ கரண்ட் ஃபினான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 2025 இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து 1 இயர் பேக்கில் உள்ளதாக இருக்கலாம். ஸோ அதுக்காக இதை வந்து சொல்கிறேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது எப்படி அட்ரஸாக ஃபில் பண்ணுறது, அதுலேயும் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட யூஏஎனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D அப்படிங்கிற இந்த ஒரு டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட் ஆஃப் எண்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எண்டு டேட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி அப்டேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 31 மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இந்த 31 அப்படிங்கிறது அட்வான்ஸ் கிளைம். ஸோ அதனால் அது வந்து நம்ம ஃபைனல் கிளைமுக்கு செட் ஆகாது. அப்படி இருக்கிறப்போ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட கம்பெனி சைட்லேருந்து டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்களே அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அதை அப்டேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபார்ம் நம்பர் 19 அண்ட் 10C வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் நம்பரையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். நான் வந்து லாஸ்ட்டாக லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் தான் உள்ள லிங்க் பண்ணியிருக்கேன் கேஒய்சியில். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷனுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஃபுல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து வெரிஃபைட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே அடுத்தது வந்து ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கம்பெனி 3 கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியெல்லாம் இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. இதில் எப்போவுமே லாஸ்ட் கம்பெனியோட மெம்பர் ஐடி தான் ஷோ ஆகும். ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள மெம்பர் ஐடியில் உள்ள அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிளைமை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கிளைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் வந்து ஃபைனலாக ரிஜெக்டட் ஆகும். ரிஜெக்டட் ரீசனில் உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனி எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் ரீசனில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பழைய கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் லோடாகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கும். இதில் தான் நம்மளோட பிஎஃப் கிளைம் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கான கிளைம் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபைனல் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் ஃபார்ம் 19 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்ம் நம்பர் 19, 10C, 10D இதெல்லாம் ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் மட்டும் தான் ஷோ ஆகும். நம்மளோட
நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் மெயில் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 31 மட்டும் தான் ஓப்பன் ஆகுது, ஃபார்ம் நம்பர் 19 அண்ட் 10C ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெயில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 31 மட்டும் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் 4 கம்பெனியில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 3 கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணி லாஸ்ட் கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் வந்து பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் 31 மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கம்பெனிலாம் டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் வந்து பண்ணி அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைம் போட்டிங்கன்னா ஒரே அட்டெம்ப்ட்டில் உங்களுக்கு மொத்த கிளைம் வந்து செட்டில் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் ஃபார்ம் 19 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். இதை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நிறைய பேர் 10C வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு என்ன ஐடியானா ஃபார்ம் நம்பர் 19 அப்படியே இருக்கட்டும், 10C மட்டும் நான் கிளைம் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் ஃபார்ம் நம்பர் 19 எடுத்தால் மட்டும்தான் 10C எடுக்க முடியும். ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணாமல் நீங்கள் 10C அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்டட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக 10C கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 19 கிளைம் பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகும். ஏன்னா நம்ம கிளைம் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 தான் கிளைம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 10C அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஃபார்மும் ரிஜெக்டட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 அதுக்கப்புறம் 10C வந்து கிளைம் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 19 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோடு வந்து பண்ணணும். இந்த ஃபார்ம் நம்பர் 15G வந்து யாரெல்லாம் அப்லோடு வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட், அதாவது எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர், பென்ஷன் அமௌண்ட்டாக கால்குலேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 அமௌண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருந்து உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து கேஒய்சியில் பேன் கார்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வெப்சைட் லிங்க். அதில் போய்ட்டு ஃபார்ம் நம்பர் 15G டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மேனுவலாக கையில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணுற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கோ, அந்த லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி PDF ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அது 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு PDF ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 50,000க்கு கீழே தான் வந்து இருக்குது, நான் வந்து 5 வருஷத்துக்கு கூட ஒர்க் பண்ணலை ஆனால் 50,000க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் நம்பர் 15G வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது உங்களோட ஏஜ் வந்து 58 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15H. ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணாதீங்க. உங்களோட ஏஜ் வந்து 58 வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட ஏஜ் வந்து 58 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா 15H வந்து ஃபில் பண்ணி அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுறதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கமா, செமிகோலன், ஸ்லாஷ், அண்டு அந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபில் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் வந்துட்டு 1/89, 1/39 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த 1 பார் அதுக்கு கீழே வர்ற நம்பர் நம்ம வந்து பார் கோட் போடுறோம்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டோர் நம்பரை என்ட்ரு பண்ணும்போது 1/29 அப்படின்னு இருக்குன்னா நம்பர் அப்படின்னு போட்டு அந்த 29 மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அந்த 1 பார் அப்படிங்கிறத விட்டுருங்க. அதே மாதிரி டாட் வைக்காதீங்க, செமிகோலன் வைக்காதீங்க, ஸ்லாஷ் போடாதீங்க, கமா போடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு என்ட்ரு பண்ணனா பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்துட்டு நார்த் ஸ்ட்ரீட்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு, சிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பின்கோட் நம்பர், இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. எதுலையுமே வந்து கமா எதுவுமே போடாதீங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்லிங் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லாஸ்ட்டாக உங்களோட கேஒய்சியில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை உள்ள என்ட்ரு பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணீங்களோ அந்த பேங்கோட செக்லீஃப் இல்லைனா பாஸ்புக்கை வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்லோடு வந்து பண்ணும்போது அதில் வந்து மேனேஜரோட சீல் அண்ட் சைன் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா அதை வந்து அப்லோட் வந்து பண்ணாதீங்க, ரிஜெக்டட் தான் ஆகும். இதில் வந்து அப்லோடு பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து செக்லீஃப் அப்லோட் வந்து பண்ணுங்கள். அந்த செக்லீஃபில் உங்களோட நேம் வந்து பிரிண்டடாக இருக்கணும். அந்த நேமும் இந்த இடத்துல உங்களோட யூஏஎனில் மென்ஷன் ஆகிருக்கக்கூடிய நேமும் சேமாக இருக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இனிஷியல் வந்து உங்களோட செக் புக்கில் ஃப்ரண்ட்லையும் உங்களோட யூஏஎனில் வந்து பேக்லையும் வந்து பிரிண்டடாக இருந்து அப்படின்னாலும் அதுவும் ராங் தான், அப்பவும் ரிஜெக்டட் ஆகும். அதே மாதிரி பாஸ்புக்கை எதுக்காக அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்புக் அப்லோட் பண்ண நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஈஸியாக கிளைம் பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது செக் லீஃப் தான். உங்களோட பாஸ்புக் நல்லா கிளியராக இருக்குது, பிரிண்டட் வந்து கிளியராக இருக்குது, நல்லா டார்க்காக பிரிண்டட் ஆகிருக்கும், ஒரு பிரிண்ட்டுக்கு மேலே இன்னொரு பிரிண்ட் ரீப்ரிண்ட் ஆகிருக்காது, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுங்கள். ஒரு சில பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடே பிரிண்டட் பண்ண மாட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எங்கேயோ கிடக்கும், நம்மளோட நேம் எங்கேயோ கிடக்கும். அப்படி இருக்கிற பேங்கோட பாஸ்புக் அப்லோட் வந்து பண்ணிங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டென்ஷனாகவே அதை வந்து ரிஜெக்டட் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி ரீசனுக்காக நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆகுது, அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் நீங்கள் வந்துட்டு செக் லீஃப் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம், உங்களோட நேமும் ஈஸியாக வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது தெரியும். உங்களோட நேம் பிரிண்டட் ஆகலை அப்படின்னா அதை வந்து அப்லோட் வந்து பண்ணாதீங்க, அதுவும் ரிஜெக்டட் தான் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 கேபியிலிருந்து அதிகபட்சம் 500 கேபிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் வந்து பண்ணிங்கன்னா ரிஜெக்டட் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேபேக் இல்லைனா ஜேபிஜி இந்த 2 ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதையும் 100லேருந்து 500 கேபிக்கு உள்ளே கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ரஸ் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், இமேஜ் கம்ப்ரஸர் பிலோ 500 கேபி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய எல்லா வெப்சைட்டுமே உங்களுக்கு 500 கேபிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். அதில் வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி அப்லோட் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும், நீங்கள் திருப்பி ரிஜெக்டட் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொல்கிற எல்லா ரூல்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்ததுன்னா 100% உங்களோட கிளைம் வந்து செட்டில் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி வரணும், பிஎஃப் ஃபைனல் வித்ட்ராவல் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து கிளைம் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 10C கிளைம் பண்ணணும். நிறைய பேர் இதை வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு அந்த பணம் செட்டில் ஆன பிறகு கிளைம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரெண்டையும் சேர்த்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா அட் டைமில் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து செட்டில் ஆயிரும். இப்போ அடுத்த ஃபார்மை கிளைம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இதே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் தான். கிளைம் ஃபார்ம் 31 19 10C and 10D இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட சேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற சேம் ப்ரொசீஜர் தான், அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 19 வந்து கிளைம் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C அப்படிங்கிற இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே மறுபடியும் உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லும். இந்த இடத்துல அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 15G வந்து ஒன்ஸ் தான் அப்லோட் பண்ண சொல்லும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண சொல்லாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல செக் லீஃப் இல்லைனா பாஸ்புக், அதை வந்து இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஜ் லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க, பேக்லேயும் வராதிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் வித்ட்ராவல் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் ஃபார்மும் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கான கிளைம் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் பண்ணியாச்சு. இந்த கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் பண்ண எத்தனை நாளையில் நமக்கு இந்த கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ள ஸோ உங்களோட கிளைம் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். அதே மாதிரி ஸ்டேட்டஸில் செட்டில் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட்டட் ஆயிடாது. செட்டில் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் ஆனதுக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு 5 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாமல் செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.